ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இல்லத்தரசிகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸாக இருந்தாலுமே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குதுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கிறோம், அரிசி வேக வைக்கிறோம். வேக வச்சு இந்த விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம விசில் அப்படி கொஞ்சம் தூக்கி பார்த்தோம்னா ப்ரெஷர் இன்னுமே இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணிவிடுவோன்னா அப்படியே பைப்பு தண்ணி திறந்து அடியில் வச்சுருவோம். அப்படி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஈரமான டவல், கிச்சன் டவல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஈரப்படுத்தி கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அந்த டவலை குக்கர் மேலே போட்டுடலாம். அப்போ அந்த சூட்டை இந்த ஈர டவல் எடுத்துக்கும். இப்போ சீக்கிரமாகவே ப்ரெஷர் இறங்கிடுங்க. நீங்கள் பைப்பு கடியில் காமிக்கும் பொழுது ஒரு சில டைமில் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளே ரொம்ப சூடாக இருக்கும். பச்சை தண்ணி திறக்கும் பொழுது அந்த சுடு தண்ணி பச்சை தண்ணி சேரதுனால குக்கர் வெடிக்கிற வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஈர துணியை லேசாக பிழிஞ்சிட்டு மேலே போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ப்ரெஷர் இறங்கிடும். ஏன்னா காலையில் நேரத்தில் அவசரமாக நம்ம சமைச்ச உடனே ப்ரெஷரை இது பண்ணணும்னு நினைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பும் சூப்பராக வெந்திருக்குது. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புதினா, கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்மளால் க்ளீன் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு சில டிப்ஸ் இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம இப்போ இதிலேருந்து மேலே நுனியில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஆனால் இந்த காம்பும் நல்ல வாசனை உள்ளதாக இருக்குங்க. கொத்தமல்லி ஆகட்டும், புதினா ஆகட்டும், நல்ல வாசனை உள்ளதாக இருக்கும். புதினாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காம்பை ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த இலைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இந்த காம்பை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சு ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னாலே அந்த குச்சி காம்பு இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே வேர் வந்திருக்கும். அதில் இருந்து நிறைய இலைகள் இப்படி துளிர்த்து வந்திருக்கும். இதை நீங்கள் இப்படியே தண்ணியிலேயே கூட வச்சுக்கலாம். அப்போ அடுத்த ஒரு இதுக்கு நம்மளுக்கு சட்னிக்கு இல்லைன்னா பிரியாணி ஏதாவது பண்ணுறதானா இதிலேருந்து நம்ம இலைகளை எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக துளிர் விட்டு வந்திருக்குது பாருங்கள். அதே போல் அந்த காம்பு பகுதியில் வேரும் வந்திருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து மண்ணில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். சீக்கிரமாகவே வேர் பிடிச்சிரும். ஏன்னா ஏற்கனவே வேர் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த மெத்தட் தான் மணி பிளான்ட்டுக்குங்க. நீங்கள் மணி பிளான்ட்லேருந்து கட்டிங் எடுத்து மண்ணில் அப்படியே போட்டிங்கன்னா அது வேர் பிடிச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வேர் வந்துடும். நம்ம மண்ணில் போடும்பொழுது சீக்கிரமாகவே அது வேர் பிடிச்சி நல்லா தொழுத்து வளர ஆரம்பிக்குங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றா ஃப்ளவர் வாஸ் மாதிரி வச்சுருங்க கிச்சனில், பார்க்கவும் அழகாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது. பீன்ஸ் ஆகட்டும், நீளமாக இருக்கிற பயராகட்டும், இதெல்லாம் நம்ம கட் பண்ணும்பொழுது நிறைய எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ண ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம், ஒவ்வொன்றா கட் பண்ணாமல் அப்படிங்கிற மெத்தடு தான் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும். ஈஸியாக 5 நிமிஷத்தில் நீங்கள் 1 கிலோ 1.5 கிலோ அளவிற்குள்ள பீன்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பீன்ஸோட அந்த மூக்கு வால் அந்த 2 பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணலாம். கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். நம்ம சம்டைம்ஸ் கையில் அவ்வளோத்தையும் பிடிக்க முடியாது. ரப்பர் பேண்டில் ஆகும்பொழுது அது அப்படியே நம்ம விறகெல்லாம் கட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு கட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஈஸியாக மொத்தத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் வடிய விட்டுட்டு கட் பண்ணி ஜிப் லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் போட்டால் கூட உங்களுக்கு
2 மாதம் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாதுங்க. சமைக்கிறப்ப எடுத்து அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு கூட நம்ம சமைச்சிக்கலாம். நீங்கள் டைம் இருக்கும் பொழுது ஒட்டுக்கா கிடச்சிதுன்னா வாங்கி கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். நம்ம கையிலேயே அத்தனையும் பிடிக்கணும் அப்படின்னா கையெல்லாம் வலிக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குட்டீஸுக்கு லீவு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களே கூட கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அவங்கள இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு கொடுக்க சொன்னால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டு கொடுப்பாங்க. நம்ம தலைக்கு யூஸ் பண்ணாத ரப்பர் பேண்டாக போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம குக்கரில் இட்லி வேக வைப்போம். அதாவது ஆவியில் வேக வைக்கிற பொருட்கள் எல்லாம், இட்லி ஆகட்டும் இல்லை புட்டு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதாகட்டும். இப்போ குக்கரில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்போம். வெறும் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடிட்டு வச்சோம் அப்படின்னா உள்ளே எல்லாம் கரை பிடிச்சிரும். அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணின எலுமிச்சை பழத்தோட தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நம்ம ஆவியில் வைக்கிறது, இட்லி தட்டு உள்ளே வைக்கிறதானாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இப்போ நான் இது புட்டு குழாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, புட்டு வைக்கிறதுக்குள்ளது, அந்த குழாயை இந்த மாதிரி மேலே வைப்போம். அந்த புட்டு குடம் இல்லை அப்படின்னா நம்ம குக்கரை மேலே வைப்போம். இந்த மாதிரி வைக்கிற டைமில் வெறும் தண்ணி மட்டும்தான் உள்ளே வச்சுருக்குறோம். அது கரை பிடிச்சிரும், அந்த குக்கர் கரை பிடிச்சிரும், பாத்திரமானாலும் கரை பிடிச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை பழத்தோட துண்டை உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆவியில் வேக வைக்கிறதும் எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். அதே டைமு குக்கரும் நீட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம சாதமெல்லாம் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும் பொழுது இந்த மாதிரி பொங்கி வழிஞ்சு பாத்திரமே சைடெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா அது அந்த பொங்கிறது அந்த கரண்டி வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே அது வராது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை உள்ளே போட்டாலும் கூட பொங்கவே பொங்காது. அது பாலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு சின்ன ஸ்பூன் போடுறதானா கூட போட்டு வச்சுக்கலாங்க. அப்போ நம்மளோட பாத்திரமோ இல்லை ஸ்டவ்வோ அசிங்கமாகாமல் அது பொங்கி வழியாமல் அப்படியே கீழே அமர்ந்து போயிடும். ஏன்னா அந்த நுர மாதிரி வர்றது மேலே எதுவுமே இல்லாததுனால பொங்கி வந்துடும். இதே டைமில் நீங்கள் ஒரு மூடி வச்சிங்கன்னா கூட அந்த மூடியை தள்ளிட்டு வரும், பொங்கி வரும், சைட்லலாம் கொட்டிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்பூனை கூட அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. பாலுக்கு கூட நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம். பால் பொங்கி வழியாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்குறோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் இல்லை ரெசிபீஸ் வேணும் அப்படி இருந்தாலும் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நான் அதை அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.